வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பிரேமலு படத்தின் திரை விமர்சனம். என்னடா தலைப்பு பிரேமலு அப்படின்னு வச்சுருக்காங்களே நீங்கள் யோசிக்கலாம். இந்த படம் மலையாளத்தில் வந்த படம் தமிழ் படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தான் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற மலையாள படம் தமிழ்நாடு சேர்த்து 150 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் வசூல் செய்ததை விட தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாட்டில் ரசனை பிரியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அடுத்து பிரேமலு வித்தியாசமான புதுமையான படம். இப்போது ஐடியில் வேலை செய்கிறவங்க, பொதுவாக வேலை செய்கிறவங்க காதலை எப்படி மதிக்கிறார்கள்? காதலிக்கிறவர்கள் தன்னுடைய காதலி வேறு யாரிடமும் பேசிவிடக்கூடாது. பேசிட்டு அது யாருக்கும் பொறுக்காது. சமீபத்தில் லவ்வருங்கிற படத்தில் கூட அதில் தான் சொல்லியிருந்தாங்க. படம் வெற்றி பெற்றது. ஆனால் இது காதலிக்க நேரமில்லை படம் மாதிரி காதலை மையமாக படம் கொண்ட படம் என்றாலும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் விறுவிறுவென்று கொஞ்ச நேரம் கூட கண்ணை அலைபாய விடாமல் வண்ணத்திரையிலேயே பதிக்க வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அருமையான படம். அதே மாதிரி பெண்கள் முன்னெல்லாம் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடைன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. பப்புக்கு போகிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, சிகரெட்டு குடிக்கிறவங்க, இதெல்லாம் இப்போதைய நவநாகரிக பெண்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ பெண்கள் சுதந்திரத்தை பற்றி நாம் அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டோம். ஆனால் அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு நம்மளை கெடுக்கிறது என்பதை படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு பெண் ஒரு ஆணிடம், அதுவும் இளைஞனிடம் வரம்பு மீறி பழகினால் அது தவறு என்பதையும் படம் எடுத்து காட்டுகிறது. காதலுக்காக ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு தியாகம் செய்வான் என்பதை இந்த படத்தின் கதாநாயகன் நஸ்லின் நிரூபித்திருக்கிறார். மமிதா பைஜு, அழகான முகம், சிரித்தால் முத்துக்கள் கூட்டுகின்றன. இவர் தமிழிலும் ஒரு ரவுண்டு வருவாருங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா சின்ன சின்ன அசைவுகளை கூட மிக திறமையாக நடித்திருக்கிறார் மஹிமா பைஜு. தன்னுடன் பணியாற்றுகிற ஐடி ஊழியர் வீட்டில் வந்து போயிருக்கிறார். அவரை தங்களுடைய மருமனாக ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் என்று மஹிமா பைஜுடைய அப்பா அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமான வில்லன் டைப்பாடு. எல்லோரையும் நோஸ்கட் பண்ணணும்னு நினச்சி அவர் நோஸ்கட் பண்ணிவிடுவார். ஆனால் நம்ம கதாநாயகன் நஸ்லின் ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறவர். உணவகத்தில் வேலை செஞ்சு அதை கொண்டு சப்ளையும் பண்ணுவார். அவருக்கு அந்த கதாநாயகி மீது காதல். ஆனால் தனக்காக எந்தவித தியாகத்தையும் செய்கிறார் கதாநாயகன். ஏன்னா அவர் திடீர்னு ஹைதராபாத் போவார். போகும்போது பின்னாடியே கதாநாயகனும் அந்த ரயிலில் தொத்தி கொள்வார். ஏன்னு கேட்டால் ஃபோனில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு ஒரு மாதிரி கடமுடாங்குதுன்னு சொல்லுவார். உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு மூலிகை பாட்டிக்கிட்ட போய் மூலிகை வாங்கிக்கிட்டு மூலிகை அரைச்சி வாங்கிக்கிட்டு நேராக ரயிலில் போய் கொடுப்பார். சாப்பிட்டு சரியாயிடும்னு. அப்புறம் கூடவே இருப்பார். சரியாயிட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் ஊர் வந்துடும், இறங்கி போயிடுவார். அந்த அளவுக்கு பாசமும் நேசமும் கொண்டவர் காதலியிடம். அவருக்கு வந்து கனடாவுக்கு போகணுங்கிற விசா எதிர்பார்த்துருப்பார். விசா வர்ற நேரத்தில் இந்த காதல் குறுக்க வந்து கனடாவுக்கு போக மாட்டுவார். அது கொழுப்பின் காரணம் தான் எனக்கு தோணுது. அப்புறம் பார்த்தா நான் ஒன்றும் காதலிக்கலை. அப்போது அந்த வில்லன் யார்? பெஸ்டி அப்படிமா. ஓஹோ, உங்களுக்கு இப்போல்லாம் பெஸ்டின்னு ஒன்று ஒரு வேர்டு கிடச்சிட்டுங்கிறதுக்காக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா அப்படி என்று சொல்வார். அதாவது ஒரு பெண்ணை இருவர் காதலித்தார். யார் அதில் வெற்றி பெறுவார், இருவரில் யார் அந்த பெண்ணின் மனதில் குடிபுகுவார்ங்கிறது தான் படத்தினுடைய கதை. இதில் எல்லாமே இளைஞர்கள், இளம் பெண்கள். இதில் ஒரு பெண்ணு சிகரெட் அடிப்பா, தண்ணி அடிப்பா. அப்போ கதாநாயகி உள்ளே வரும்போது, ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே வரும்போது, ஏண்டி உன்னை எத்தனை சொல்லியிருக்கேன் மொட்டை மாடியில் போய் சிகரெட் குடின்னு, இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்க, நாட்டம் தாளம் உள்ளடி அப்படின்னு சொல்லணும். அவள் தண்ணி அடிப்பாள். அதாவது ஒரே ரூமில்
தண்ணி அடிக்கிறவ, சிகரெட்டு பிடிக்கிறவ, இவா பப்புக்கும் போவா. இப்படிப்பட்ட பெண்கள் வாழ்கிற பேயிங் கெஸ்ட் ரூம் அது. ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம இந்த வாழ்க்கை இப்படியும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட பெண்கள் இருந்த இடம், ஆண்கள்கிட்ட பேசுகிறது கூட தயங்கிக்கிட்டு இருந்த பெண்கள் இப்போது வாடா போடான்னு லவ்வரையே பேசுகிற அளவுக்கு துணிச்சல் பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால் நாகரிகத்தின் உச்சம்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தை காதலிக்கிறவங்களும் பார்க்கலாம், காதலிக்காதவர்களும் பார்க்கலாம், காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களும் பார்க்கலாம், திருமணம் செய்யாதவர்களும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடங்கள் அந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக யூத்து பூரா இந்த படத்தை பார்க்குறதுக்கு தியேட்டரில் படம் எடுப்பாங்கங்கிறது உறுதியாக படம் பார்க்கும்போது தெரியுது. பிரேமம்னா காதல். அந்த அடிப்படையில் காதலை கொண்டாடுகிற படம். அது மட்டுமல்ல, இளரத்தம், அழகிய பெண்கள், அழகிய ஆண்கள், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பரபர என்று விறுவிறுப்பாக செல்கிற படம். இளமையான காதல் படம் பிரேமலு. தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பைல்வான் பார்வையில் பிரேமலுவுக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.